ஜெரி, நீங்க மைதானத்துடைய எந்த பகுதியில் இருக்கிறீங்க? தொண்டர்கள் என்னென்ன விஷயங்களை சொல்றாங்க? இன்றைய தினம் விஜய் என்னென்ன விஷயங்கள் குறித்து பேசுவார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கக்கூடிய நிலையில என்னென்ன விஷயங்கள் குறித்து பேசப்பட வாய்ப்பு இருக்கு? நிர்வாகிகள் என்ன சொல்றாங்க? நான் தற்பொழுது திடலினுடைய முன்புறத்தில் இருக்கிறேன். அதாவது விஜய் இங்கிருந்துதான் நிர்வாகிகளை பார்த்து பேச இருக்கிறார். இந்த திடலின் முன்பகுதியில் இருக்கக்கூடிய 2 பெட்டிகள்ல மகளிருக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மகளிருக்கு பாதுகாப்பிற்காக மகளிர் பாதுகாவலர்கள் இங்க நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். முன்னதாக சேலத்தில் 35,000 பேர் பங்கேற்கும் வகையில ஒரு மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்துவதற்காக தாவேகா திட்டமிடப்பட்டுள்ளது. ஆனால் காவல்துறை அனுமதி அளிக்க மறுத்த காரணத்தினால் நிர்வாகிகள் சந்திப்பாக இது பெயர் மாற்றம் செய்யப்பட்டு 5,000 பேருக்கு மட்டுமே இங்கு அனுமதி என்று காவல்துறை பரிந்துரைத்தது. எனவே இந்த கூட்டத்தில் பங்கேற்கக்கூடிய தாவேகா நிர்வாகிகள் அனைவருக்கும் QR கார்டு பொருந்திய அடையாளத்தை வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அடையாளத்தில் வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே இங்கு அனுமதிக்கப்படுகிறது. மறுபுறம் இந்த 5,000 பேருக்கான பாதுகாப்பு வசதிகள் தீவிரமாக 2 நாட்களாக 5,000 பேருக்கு 1000 போலீசார் இங்கே பாதுகாப்பு பணிக்காக பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அதே போல இந்த திடலை சுற்றியும் மோப்பநாய் உதவியோடு பாங்க்பாட் பரிசோதனையில் ஈடுபட்டார்கள். அதே மாதிரி விஜய் நின்று பேசக்கூடிய பேருந்தை சுற்றிலுமே மோப்பநாய் வசதியோடு இங்கே சுற்றி என்னென்ன பொருட்கள் எல்லாம் வைத்திருக்கிறார்கள் அனைத்தையுமே தீவிர பரிசோதனைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறது. அதனை தொடர்ச்சியாகத்தான் விஜய் நீலாங்கரை இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார். சேலம் விமான நிலையத்திலிருந்து கார் நிலையமாக திடலுக்கு வந்து ஏறத்தாழ 15 to 20 நிமிடம் பேசுவார் என்றும் கூறப்படுகிறது. வழக்கமாகவே கட்சி தொடங்கிய நாட்களில் இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை தன்னுடைய அரசியல் எதிரியாக முன்வைத்து திமுகவுடைய ஆட்சி காலத்திற்கு கூடிய பல்வேறு விமர்சனங்களை அவர் மேடை பேச்சு வாயிலாக தன்னுடைய கண்டனங்களை தெரிவித்துத்தான் வருகிறார். அதே போல இந்த நிர்வாகி கூட்டத்திலும் கூட விஜய் ஆளும் திமுக அரசை கண்டித்துதான் பேசுவார் என்று கூறப்படுகிறது. கடந்த கூட்டத்தில் மேலோட்டமாக டப்பா என்ஜின் என்றெல்லாம் அதிமுக கூட்டணியும் சரி தேசிய முற்போக்கு NDA கூட்டணியும் விமர்சித்திருந்தார். இந்த நிலையில் அதே போல இந்த கூட்டத்திலுமே பெரும்பான்மையாக திமுகவை அதிகப்படியாக விமர்சித்து பேசுவார் என்றும் கூறப்படுகிறது. இந்த சூழலில் தான் இந்த 5,000 பேர் பங்கேற்கக்கூடிய இந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் CCTV கேமராக்கள் 25க்கும் மேற்பட்ட CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறார்கள். அதே போல மெடிக்கல் கேம்ப் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதிகப்படியான வெயில் காரணமாகவோ அல்லது வேறு ஏதேனும் உடல் உபாதை காரணமாக ஏதேனும் பிரச்சனைகள் வரும் பட்சத்தில் இங்க 100க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் இந்த திடலை சுற்றி கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். 25க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ் தயார் நிலையில் இருக்கிறது. 2 தீயணைப்பு வாகனமும் தயார் நிலையில வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் ஒவ்வொரு நிர்வாகிகளும் நிற்கக்கூடிய அந்த இடத்திற்கு தண்ணீர் பாட்டில்கள் கொடுக்கப்பட்டு வருகிறது. தண்ணீர் பாட்டில்கள் பற்றாக்குறை ஏற்படுகிற சூழல்ல